வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று என்ன எதிர்பார்த்தோம், நேற்று என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஏதாவது கேண்டில் ஸ்டிக் மேலே வச்சோன்னா கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 282.8 அப்படின்ற இடத்துல நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் நேச்சுரல் கேஸில் அப்படின்னா 286 அப்படின்றது எவ்வளோ ஒரு முக்கியமான ஜோன் அப்படின்றத எதிர்பார்த்தோம். அதனால் இந்த இடத்துல ஓரளவு நல்லா கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 286 கீழே இருந்தால் செல்லிங்க்கு சாதகமான வாய்ப்பே அதிகமாக உண்டு அப்படின்றதும் நம்மளோட எதிர்பார்ப்பில் ஒன்றா இருந்தது. பல முறை சொல்லியிருக்கிறோம். இந்த 282, 86 இந்த ஜோனை பற்றி பல வீடியோ ப்ரெசன்டேஷனில் நிறைய சொல்லியிருக்கிறோம். சரி, ட்ரேடிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ட்ரெண்டை அப்படியே கண்டினியூ பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக செல்லிங்கில் இருந்தது. அதையே தொடர்ந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த 282 ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாற்றுறதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் நடந்திருக்கு. ஓப்பனிங்கிலிருந்து தொடர்ந்து மார்க்கெட் சரிவை சந்திச்சு இந்த 282 ரெசிஸ்டன்ஸாக மாற்றுறதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் நடந்திருக்கு. இங்கே ஒரு மிகப்பெரிய கன்சாலிடேஷன் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பயன் கொடுக்கல. அதனால் இந்த 282 கடைசியாக இது ஒரு சப்போர்ட்டாக மாறிடுச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும், 282 மறுபடியும் ஒரு சப்போர்ட்டாக மாற்றி திருப்பியும் குட்வில்லோட சார்ட்டிங் டூல் மார்க்கெட் இந்த தடவை பையிங்க்கு சாதகமாக 286 அப்படின்ற இந்த முக்கியமான இடத்த தொடுறதுக்கு முன்னாடி பையிங்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓரளவு 286ஐயும் பிரேக் பண்ணி 289 பக்கமாக போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் இந்த 286 அதால் முழுமையாக தாக்கு பிடிக்க முடியல. அந்த காரணத்தில் மறுபடியும் கீழே ட்ராப் வரப்போ இந்த தடவை 286 ரெசிஸ்டன்ஸாக மாற்றுறதுக்கு உண்டான முயற்சி எடுத்து குட்வில் சார்ட்டிங் டூல் செல்லிங்கு சாதகமாக கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் 86லேருந்து 82 வரைக்கும் வந்திருக்கு. நமக்கு ஏற்கனவே தெரியும் 282 காலையிலேயே ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்கு அப்படின்றது. தொடர்ந்து அதில் சப்போர்ட்டை பிரேக் பண்ண முடியாத காரணத்தினால திருப்பியும் மார்க்கெட் மேலே போய் 286க்கு மேலே கொஞ்சம் போக முயற்சி செஞ்சு 286.10 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட ரொம்ப கம்மியாக ஓப்பன் ஆகிருக்கு. புதிய ஹை க்ரியேட் பண்ண முடியல, புதிய லோ க்ரியேட் ஆகியிருக்கு. ஆனால் ப்ரைஸ் க்ளோசிங் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் க்ளோசிங்கை விட அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பனிங்கை விடையும் அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. 286 அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர இந்த முக்கியமான இடத்துக்கு பக்கத்துலேயும் க்ளோஸ் ஆனது நம்மளை எல்லாத்தையும் ஓரளவு ஒரு நல்லா சிந்திக்க வச்சுருக்கு. நேற்று மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஓரளவு நடந்திருக்கு. நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் அற்புதமாக எல்லா இடத்துலையும் நமக்கு மார்க்கெட்டில் நல்ல உதவியாக இருந்திருக்கு. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் ரொம்ப முக்கியமான ப்ரைஸ் ஓப்பனிங். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இந்த இடத்துல நம்ம பல முறை பார்த்துட்டோம், ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. நம்ம பழைய ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா இந்த 82, 86 இந்த இடத்துல மார்க்கெட்டை நின்றுக்கிட்டே இருக்குது. ஒரு முறை 86 இதே மாதிரி தான் மார்க்கெட் கீழேருந்து பவுன்ஸ் பேக் கொடுக்குறப்ப உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருந்திருக்கும். 82 சப்போர்ட் எடுத்து 86 மேலே ரைட்டாக க்ளோசிங் இருந்து அடுத்த நாள் மார்க்கெட் பிக்கப் ஆகி அப்படியே மேலே போயிடுச்சு. ஸோ அந்த அடிப்படையில் எல்லா இடத்துலையும் இங்கே பாருங்கள் 86 அப்படின்ற இடம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்குண்டான எல்லா விதமான வேலைகளும் நடந்தாச்சு. 86 ஒரு நாளைக்கு ரெசிஸ்டன்ஸாக எடுத்து ஒரு முயற்சி நடந்திருக்கு. நேற்று 82 கீழே ப்ரைஸ் வரலை. விழுற மார்க்கெட்னால் 82 கீழே விழ முயற்சி செஞ்சுருக்கோம், அதுவும் நடக்கலை. 82 சப்போர்ட் எடுத்து மேலே போய் நின்று இருக்குது. இது ஒரு முக்கியமான இடம் நேச்சுரல் கேஸ் ட்ரேடர்ஸ்க்கு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப 286க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி காட்டுது. 287 இல்லை இதுக்கு மேலேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஒரு சில மாற்றங்கள் ப்ரைஸ் ஓப்பனிங் ப்ரெடிக்ஷனில் இருக்கலாம். ஏன்னா இந்த ரூபி டாலர் வேரியேஷன் நாங்கள் கணக்கில் எடுக்கலை. அந்த அடிப்படையில் ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இந்த 286க்கு மேலே ப்ரைஸ் ஓப்பன் ஆகிறது ஒரு முக்கியமான நியூஸ் நமக்கு. இப்போ ஓப்பன் ஆகிறது இங்கே மேலே போயிடுச்சுன்னா ஏற்கனவே இந்த இடத்துல மார்க்கெட் நேற்று மேலே போகிற பல முயற்சி எடுத்த காரணத்தினால இந்த 86 சப்போர்ட்டாக வச்சு அடுத்த ஜோனை தொடுறதுக்கு முயற்சி செய்யலாம். 292 தொடுறதுக்கு முயற்சி செய்யலாம். அதனால் இது மேலே ட்ரேட் ஆகிறப்போ குட்வில் சார்ட்டிங் டூல உதவியோட கொஞ்சம் உன்னிப்பாக நோட் பண்ணி பாருங்கள்.
86க்கு மேலே போக முடியாமல் மறுபடியும் ப்ரைஸ் கீழே வந்தது அப்படின்னா 282 பிரேக் பண்ணி மார்க்கெட் ட்ராப் ஆகி 276 தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் பார்த்து கவனமாக குட்வில் சார்ட்டிங் டூலையும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த நாள் கண்டிப்பாக உங்களுக்கு லாபமான நாளாக அமைகிறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.